Restoration, 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 restoration. Not by might, nor by power, but by my Spirit, says the Lord. Restoration, restoration for the nation. Now the blood of Christ. இப்பொழுது மூன்றாவது திறவுகோல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். It's the blood of Christ that was paid for redemption, restoration, renewal and revival for us. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனம் திரும்புதலுக்காக, மீட்புக்காக, எழுப்புதலுக்காக, எல்லாவற்றுக்காக நமக்கு செயல்பட்டிருக்கிறது. You know, to make the maximum use of my time, I'm not going to go into all the scripture because you know it. நீங்கள் வசனங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறனாலே வசனங்களை நான் வாசித்துக் கொண்டே போக விரும்பவில்லை. You will see in the book of Exodus that the Passover angel could not cross the bloodline, right? நீங்கள் யாத்திரா புத்தகத்தில் வாசிக்க முடியும், சங்கார தூதன் நிலைக்காலிலே ரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் பிரவேசிக்க முடியவில்லை. The blood was a sign. அந்த ரத்தம் அடையாளமாக இருந்தது. And it would pass over, the destructive flame would not touch them. It would pass over. அந்த சங்கார தூதன் தொடாதபடிக்கு கடந்து போனான். All the hosts of hell cannot stand against the blood of Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு விரோதமாக எந்த சங்காரமும் நிற்க முடியாது. The pity is we do not know it in our hearts. ஆனால் நம்முடைய இதயத்தில் நாம் இதை உணர்வதில்லை. இது பரிதாபம். We must know that we know. நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதயத்தில். Jesus, having disarmed the powers and authorities, he made a public spectacle of them, triumphing over them by the cross. அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி ஆணியடித்து வெட்டி சிறந்தார். Okay, Revelation 12:11, they overcame him by the blood of the Lamb. Who's him? The devil. They overcame him by the blood of the Lamb and the word of their testimony. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அவனை என்றால் சாத்தானை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார் என்று வாசிக்கிறோம். You can say, I loose your hold over me in the name and blood of Jesus Christ. நீங்கள் சொல்ல முடியும், சாத்தானை பார்த்து உன்னுடைய பிடியை என்னை விட்டு தளர்த்தி போடு, இயேசுவின் நாமத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் என்று சொல்லலாம். Say, சொல்லுங்க, I loose இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானே உன்னுடைய பிடியை என்னை விட்டு தளர்த்துகிறேன். Now you can plead the blood of Jesus. You can say, I plead the blood of Jesus, I plead the blood of Jesus, I plead the blood of Jesus, I plead the blood of Jesus. You can plead it over yourself, over your home, over your transport, over the city, over everything. Plead the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்காக நீங்கள் கேட்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள என்னை மறைக்கிறேன், என்னுடைய வாகனத்தை மறைக்கிறேன், என் நகரத்தை மறைக்கிறேன், என்னுடைய உடைமைகளை மறைக்கிறேன், என் குடும்பத்தை மறைக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்காக நீங்கள் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். Okay, you want to listen to a little story. ஒரு சின்ன கதைக்கு நீங்கள் செவி கொடுக்க விரும்புகிறேன். I had a dream about 15 days or a month. I don't know, 15-20 days ago I had a dream. 15-20 நாட்களுக்கு முன்பு நான் எனக்கு ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். And in that dream I saw a high ranking demon. Are you leaving? No. நீங்க போறீங்களா? போறீங்களா? Can't go anywhere. எங்கேயும் போக முடியாது. You're going to miss everything. You're only free now, but you don't have the power. இப்போ மூலதான் இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. Okay. I had a dream in which a high-ranking force stood beside my bed. நான் இந்த சொப்பனத்தில் பார்த்தேன், மிக பெரிய ஒரு பிசாசு, நல்ல ஒரு demon say. Demon is பிசாசு or Satan is பிசாசு? ஒரு மிக வல்லமையுள்ள ஒரு ஆவி என்னுடைய படுக்கைக்கு பக்கத்திலே நின்றது. Yes. பிசாசு is Satan, no? சாத்தான். Yeah. Okay. I don't know. Okay. I was so frightened in my dream. நான் அந்த பொல்லாத அசுத்த ஆவியை பார்த்து நான் பயந்து போனேன். He was dressed all like in a white suit. வெள்ளை ஆடை தரித்து அவன் அங்கே நின்று கொண்டிருந்தான். And by his appearance I knew what demon that was.
அவனுடைய காட்சியை பார்த்த மாத்திரத்திலே அவன் எப்படிப்பட்ட ஆவி என்பதை நான் தெரிந்து கொண்டேன். I was not awake. நான் முழித்தில்லை. I couldn't open my mouth. என் வாயை திறக்க முடியல. But from my heart I was saying, I plead the blood of Jesus, I plead the blood of Jesus, I plead the blood of Jesus. ஆனால் இருதயத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற இருதயத்திலிருந்து. And you know that demon just melted and melted and melted and melted and melted and became like a bit of candle of wax on the floor. அந்த நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இருதயத்தில் உச்சரிக்க ஒரு மெழுகை போல கரைந்து 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 தரையிலே ஒரு துண்டு மெழுகை போல ஆகிவிட்டான். Yes, so the blood of Jesus, you know, clapping also the devil doesn't like it at all. Yeah, he doesn't like it. He does not like clapping at all. So I was very happy the Holy Spirit just let you clap and clap and clap and clap and clap, and whatever was left here ran away. சாத்தானுக்கு கை தட்டுறதும் பிடிக்காது. அதனால நான் கை தட்ட அவன் ஓடியே போனான். Now the sword of the Spirit, that's the word of God. ஆவியின் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். You know, God's word has creative power. தேவனுடைய வார்த்தைக்கு உருவாக்கக்கூடிய வல்லமை உண்டு. God spoke the universe into being by the word of his mouth. தம்முடைய வார்த்தையினாலே அண்ட சராசரங்களை படைத்தார். Let there be light, and there was light. வெளிச்சம் உண்டாகணும்னு சொன்னா வெளிச்சம் உண்டானது. By faith we understand that the universe was formed at God's command. தேவனுடைய வார்த்தையினாலே முழு உலகமும் உண்டாக்கப்பட்டது. God's word has power to fulfill the purpose for which he sends it. Repeat that. God's word. நான் திரும்ப சொல்கிறேன். தேவனுடைய வசனம் தான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். வெறுமையாய் திரும்பாது. Jesus resisted the tempter with the word of God. இயேசு கிறிஸ்து சோதனைக்காரனை தேவனுடைய வார்த்தையினாலே ஜெயித்தார். When Jesus said, man does not live on bread alone, but on every word that proceeds from the mouth of God in Matthew 4:4, he was quoting Deuteronomy 8:3. மத்திய 4:4 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒரு வார்த்தையினால பிறப்பான்னு சொன்ன உடனே அவன் உபாகமத்தில் இருக்கிற வசனத்தை சொல்ல ஆரம்பித்தான். So now, say if you are frightened, something happens and you get frightened. ஏதோ ஒன்று நடந்து நீங்கள் பயந்து போவீர்கள் சொன்னால், you can say, you can resist that demon of fear. அந்த பயத்தின் ஆவியை நீங்கள் எப்படி சொல்லலாம்? You can say, it is written. எழுதப்பட்டிருக்கிறது. Do not be afraid, for I am with you. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். Do not be dismayed, for I am your God. கலங்காதே, நான் உன் தேவன். I will strengthen you and uphold you. I will hold you with my righteous right hand. நான் உன்னை தாங்கி உன் வலது கரத்தினால் தாங்குவேன், உயர்த்துவேன் என்று சொல்ல வசனத்தை நீங்கள் சொல்லலாம். You just see what happens. சொல்லி பாருங்க என்ன நடக்குது. Fear go in Jesus name. You can just say that. பயத்தை ஆவியை போன்னு சொல்றத விட இந்த வசனத்தை நீங்கள் சொல்லலாம். Now whilst all God's promises are true for each and every one of us, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நம் ஒவ்வொருவருக்கும் அது உண்மையாக இருக்கிறது. It's the Rhema word you get. ரேமா வார்த்தை. It's a particular word for a particular situation. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கென்று தேவன் கொடுக்கிற குறிப்பிட்ட வார்த்தை. It is this Rhema word that is made alive in your heart by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த ரேமா வார்த்தை ஜீவனை கொண்டு வரும். And spoken out in faith. விசுவாசத்தின் மூலமாக அந்த ரேமா வார்த்தை பேசப்படும். It has creative power. அதுக்கு உருவாக்கக்கூடிய வல்லமை உண்டு. I am going to give you an example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். You can put your books down. Many years ago, I hadn't preached that many years, and I was invited for the Perambu Peravisa, I think. How do you pronounce that? Perambu Peravira. கொஞ்ச நாட்களாக சில ஆண்டுகளாக நான் தேவனுடைய வார்த்தை அறிவிக்காமல் இருந்துவிட்டு பெரம்பூர் பெருவிழாக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். They have about 8 preachers. பேருந்து பெருவிழாக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். Okay, Festival of Good News Preaching or something like that, right? பேருந்து பெருவிழா. It's supposed to be a very prestigious organization. அது ஒரு பெரிய ஒரு பிரத்யட்சமான ஒரு கூட்டம், ஒரு குழுவில் நடத்தப்படுகிற ஒரு கூட்டம். And in Bangalore, they have about 8 fixed preachers. அங்கே 8 பிரசங்கிமார்களை நியமித்து வைத்திருந்தார்கள், குறித்து வைத்திருந்தார்கள். One person used to take 2 days, the last days. ஒவ்வொரு பிரசங்கிமாரும் 2 கூட்டம் எடுப்பார்கள். And it's been going on for years and years and years. வருஷமாக அது கடந்து போய் கொண்டே இருக்கும்.
One year we had a restoration crusade at Bangalore. பெங்களூரிலே நாங்கள் மீட்பின் பணி கருத்தரங்களை வைத்திருந்தோம். And they just thought it would be a good idea to call me. அவர்கள் நினைத்தார்கள் என்னையும் அழைப்பது நன்றாக இருக்கும் என்று நினைத்தார்கள். So Raj kept telling me they're calling your sister. ராஜ் எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார், அந்த பெருவிழாக்கு உங்களை அழைக்கிறார்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார். I wasn't, I'm not so excited to go preaching here and there and things like that. So நான் பிரசங்கிக்க போவதிலே பெரிய உற்சாகம் அடைந்து உணர்ச்சி வசப்பட்டு போகக்கூடியவர்கள் அல்ல. God has to literally thrust me out, then I go. ஆண்டவர் என்னை உந்தி தள்ளினபடினாலே நான் போக ஆரம்பித்தேன். So little later Raj said, sister, there's a bit of murmuring in the camp because I was going to be the first woman. நான் சொன்னேன், முதலாவது பிரசங்கியா நான் இருக்க போறதுனாலே அங்கே பாளையத்திலே சில முறுமுறுப்புகள் உண்டாகும் என்று சொன்னேன். I took my chance. இத மட்டும் நான் செஞ்சிரேன். ஓகே, I took my chance. அங்க என்னன்னா, அதற்கு முன்பாக அந்த 10 வருடமாக ஒரு பெண் பிரசங்கியாரையும் அவர்கள் அழைத்ததில்லை. ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க, எந்த காரணத்தை கொண்டும் பெண்கள் இந்த கூட்டத்திலே பேசக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். ஏன்னா 10 வருஷமும் மிக சிறந்த பிரசங்கியார்களை அழைப்பார்கள். சகோதரர் தினகரனும் தொடர்ந்து செல்வார், ஜான் சாலமோன், சாம்ஜே எல்லோரும் செல்வார்கள். அந்த வருடம் எங்களுடைய கூட்டத்தை பார்த்து சகோதரி பேசினால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து சகோதரி அழைத்தார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் என்ன ஒரே முறுமுறுப்பு என்னன்னா, வேண்டாம், திரும்ப இந்த வருஷம் 10வது வருஷம் மட்டும் எதுக்கு பெண் பிரசங்கியார், வேண்டாம், நம்ம சட்டப்படி நடப்போம் என்று முடிவெடுத்தார்கள். Okay, so he said they're murmuring. So I said, doesn't matter, Raj, faith works through love, let them go, I won't go. அப்போ சகோதரி சொன்னாங்க, பரவாயில்ல, விட்டுறலாம், விசுவாசம் அன்பினாலே நடக்கும், அதனால பரவாயில்ல, நான் போல விட்டுறலாம்னு முடிவு பண்ணிட்டேன். So then Raj told them that. நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், இல்ல எங்க சிஸ்டர் வரல, உங்களுக்குள்ள பிரிவினை வேண்டாம், நீங்க அப்படியே தொடர்ந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி. But the Lord dealt with me. அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் பேசினார். And I had to say, yes Lord, I confess I'm lazy. நான் சொன்னேன், ஆமா ஆண்டவரே, நான் சோம்பலா இருக்கிறேன். Please forgive me. என்னுடைய சோம்பலுக்காக என்னை மன்னியும் அப்படின்னு. And he gave me a word, Rhema word. அது ஒரு ஆண்டவர் குறிப்பிட்ட தருணத்தில் சொன்ன ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை போல இருந்தது. Joshua 1:5. யோசுவா 1:5. He said, no man shall stand up against you all the days of your life. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. And just as I was with Moses, I will be with you. I will never leave you nor forsake you. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவேன் என்று சொன்னார். So I just proclaimed that word just in their atmosphere. நான் அந்த வசனத்தை அப்படியே இருந்த நிலைமையிலே சொன்னேன். And you know what? என்ன நடந்தது தெரியுமா? They called me. அவரை அழைத்தார்கள். I went and preached. நான் கடந்து போய் பிரசங்கித்தேன். I was the first woman preacher. நான் தான் முதலாவது பெண் பிரசங்கியா. Their constitution didn't have any place for a woman. அவருடைய கட்டுப்பாடிலே பெண்களுக்கு இடமில்லை. They changed their constitution. அவருடைய குறிக்கோள்களை கட்டுப்பாடிலே மாற்றிக் கொண்டார்கள். The next year another woman was called. அடுத்த வருஷம் இன்னொரு பெண் பிரசங்கியார் அழைத்தார். So you need someone to do the breakthrough, right? யாரோ ஒருத்தர் முதலாவது செயல்பட வேண்டும். So this is the Rhema word. இது ரேமா வார்த்தை. Once I had a big lump on my neck. ஆனால் என்னுடைய கழுத்துல ஒரு பெரிய கட்டி இருந்தது. And instead of saying, by your stripes I am healed, I said to the Lord, Lord, give me a word. நான் சொன்ன, ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் குணமானீர் சொன்னீர், எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தாரும் ஆண்டவரே. You know what he gave me? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? I am the glory and the lift of your head. நானே உன் தலைக்கு கனமும் மகிமையின் கிரீடமாக இருக்கிறேன்னு சொன்னார். And God has a sense of humor. தேவனிடத்திலே சில வேளைகளிலே சந்தோஷமான காரியங்களும் உண்டு. So for a couple of days I went around and say, God, Lord, you are the glory and the lift of my head. நீரே என்னுடைய கனமும் என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறேன்னு சொன்னார். Everyone would say, but you're not here, you still got this lump here. இந்த கழுத்துல கட்டி இருக்கிற யாரும் அப்படி சொல்ல முடியாது. I said, it's coming. அது வருகிறதுன்னு சொன்னேன். So you proclaim the word of God. அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யும்போது, proclaim the Rhema word. ரேமா வார்த்தையை அறிக்கை செய்யும்போது, remember Jesus is the high priest of our confession. நம்முடைய அறிக்கைக்கு இயேசு கிறிஸ்துவே பிரதான ஆசிரியராக இருக்கிறார். Okay, now we'll go with fasting and prayer. உபவாச ஜெபத்தை குறித்து நாம் பார்ப்போம். Fasting is a key of liberation. உபவாசம் விடுதலைக்கான திறவுகோலாக இருக்கிறது. It cripples the enemy. அது சாத்தானை முடமாக்கி போடுகிறது. It breaks the yoke of darkness. அது அந்த காலத்தின் நுகங்களை முறிக்கக்கூடியதாக இருக்கிறது. You know what happened to Esther? I don't have to tell you here. எஸ்தருக்கு நடந்தது உங்களுக்கு தெரியும். Yeah, she said, if I go and if I perish, I perish.
நான் செத்தாலும் சாகிறேன். You know what happened? God freed an entire nation because of the fast. அந்த உபவாசத்தின் மூலமாக முழு தேசத்தில் இருந்த தேவ ஜனங்களை கர்த்தர் விடுதலை பண்ணினார். Jesus has said in his word, this kind can only come out with fast and prayer. இந்த ஆவி உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி போகாது என்று சொன்னார் இயேசு. Now you say, who knows? நீங்க சொல்லுவீர்கள், யாருக்கு தெரியும்? Who knows? But that I have been chosen for such a time as this. நீங்க சொல்லலாம், யாருக்கு தெரியும் இப்படிப்பட்ட காலத்துக்கென்று தேவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கலாம். Say. சொல்லுங்க, யாருக்கு தெரியும் இப்படிப்பட்ட காலத்திற்கென்று தேவனை தேர்ந்தெடுத்திருக்கலாம். Okay. You know that there are going to be many Esthers here. I know one Esther. எனக்கு ஒரு எஸ்தர் தெரியும். But I know there are going to be lots of Esthers here. இங்கே நிறைய எஸ்தர்கள் இருக்கலாம். அநேக எஸ்தர்கள் எழும்ப போகிறீர்கள். Yes. ஆமென். Now praise and singing. துதித்து பாடுவது. God dwells in the praises of his people. தேவன் தம்முடைய ஜனங்களுடைய துதியிலே பிரியப்படக்கூடியவராய் இருக்கிறார். Song challenges darkness. பாடல் பாடுவது அந்தகாரத்தை நடுங்க வைக்கிறது. Through song God's presence and power prevail over the circumstance. சூழ்நிலைக்கு மேலே நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது பாடும் பொழுது தேவ சமூகம் கடந்து வருகிறது. You know in 2 Chronicles 20 how the battle was won, no? உங்களுக்கு தெரியும் 2 நாளாகமத்திலே எப்படி ஒரு யுத்தத்தை அவர்கள் பாடி ஜெயித்தார்கள் என்று. Give thanks to the Lord for his love endures forever. Give thanks to the Lord. The praising went on. அவர்கள் கர்த்தருடைய கிருபை நல்லது அப்படினு சொல்லி துதித்து பாடி யுத்தத்தில் ஜெயம் The பெற்றார்கள். Lord sent ambushes and they won the victory. அவர்களுக்கு தேவன் ஜெயத்தை கட்டளையிட்டார், ஜெயம் பெற்றார்கள். Do not be afraid or discouraged. The Lord says, the battle is not yours. It belongs to the Lord. சோர்ந்து போக வேண்டாம், அதிர்ச்சிப்பட வேண்டாம், யுத்தம் உங்களுடையதில்லை, கர்த்தருடையது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். Restoration, restoration,